தைரியமா பேசிட்டு இருக்கிற இந்த பொண்ணுக்கு எல்லாருமே ஒரு தடவை கைதட்டுங்க. ஆனா அவங்களுக்கு கடைசியில் இருக்கிற ஒரு தாத்தாவை தான் பிடிச்சிருக்கு. அந்த தாத்தா யாருன்னு தான் எனக்கு தெரியல, கோபமா இருக்கு. பாப்பாவை சொன்னாரா தாத்தாவை சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. தாத்தான்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்டா? தாத்தா தான். பாத்தீங்களா, கரெக்டா சொல்லியாச்சு. இந்த படத்தை தயாரிச்சிருக்கிற ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய நண்பர். முதல்ல வேடப்பன் ஒரு படம் பண்ணாங்க, இது 2வது படம். இஞ்சி முறப்பான்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அதுல கொஞ்சம் கோங்குரா வாடை வருது இல்ல. ஆனா கோங்குரா வாடை வந்தாலே அது நல்லது, அது டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் கோங்குராவால நிறைய பயன் பெற்றிருக்கேன். ஆந்திரால நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். 69 படம் பண்ணியிருக்கேன். ராமாநாயுடு சாருக்கு மட்டும் 41 படம் பண்ணியிருக்கேன். ஆரம்பிச்சது NT ராமராவ் சாரோட சிட்டி செல்லல். அதனால அங்க ரொம்ப காரமா நான் தடுக்கி விழுகிற நேரத்துல எல்லாம் எனக்கு கை கொடுத்திருக்கிறது தெலுங்கு திரையுலகம். பல தடவை இங்க நான் ஒரு படம் ஏதாவது நஷ்டமாகி கஷ்டப்பட்டு அந்த பக்கம் போனா உடனே ராமாநாயுடு சார், ராபாபு பிச்சை చేసుకో அப்படின்னுவாரு. ஏதாவது படம் பண்ணுவேன். நாகேஸ்வரராவ் சார், ராமராவ் சார், சிரஞ்சீவி சார், கிருஷ்ணா சார், சோபன் பாபு சார், எல்லாரையும் வச்சு, வெங்கடேஷ் வரைக்கும் எல்லாரையும் வச்சு படம் பண்ணேன். கிட்டத்தட்ட 69 படங்கள். அதனால அவங்க இந்த மேடையில் இருக்கும்போது அப்படிப்பட்ட 2 கதாநாயகர்கள் வேற இங்க இருக்காங்க. படம் செம ஸ்பீடா இருந்தது. பாட்டுகள் பார்க்கும்போது செம ஸ்பீடா இருந்தது. உண்மையா ஸ்பீடா இருந்தது, அது உண்மைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எல்லாரும் அதுல டான்ஸ் ஆடின பொண்ணு வேற ரொம்ப பிரமாதமா ஆடினாங்க. நல்ல காரமா இருந்துச்சு. பாத்தீங்களா? எனக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்குல்ல? கைதட்டுங்களேன். அதுதானே ரிலீஸ். இப்போ இசை வெளியீட்டு விழா தானே. ஆனால நீங்க எல்லாம் கைதட்டி கலகலப்பா இருந்தா தானே அவங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அந்த மாதிரி ஆர்வமா இருந்தா தானே நல்லா இருக்கும். ஒரு நிகழ்வு கொஞ்ச நாள் முன்னாடி சன் டிவியில நடந்தது. என்னன்னா, இந்த திரையுலகத்துல பெரியவங்களுக்கு, அதாவது கொஞ்சம் சீனியர் டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது இல்ல, அது கம்மியா போச்சு அப்படின்னு அதுல ஒருத்தர் வாதிடும் போது சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, நானும் அதுல கலந்துகிட்டேன். இங்க வர்ற இந்த மீடியால இருக்கிறவங்க எல்லாம் மேடையில் இருக்கிற அழகத்தான் கவர்ச்சியத்தான் பார்க்கறாங்களே தவிர அங்க வந்திருக்கின்ற சீனியர் மெம்பர்ஸ்க்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது இல்லைன்னு பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் அப்பவே சொன்னேன், இல்ல அப்படியெல்லாம் இல்ல. இதுல சீனியர் டெக்னீஷியன், யூனியர் டெக்னீஷியன் எல்லாம் கிடையாது. யாஷ் சோப்ரா வந்து அந்த சில்வர் ஜூபிலி படம், இந்த தில்வாலே துல்ஹனியா அந்த படம், அதுக்கு அடுத்த படம், அதெல்லாம் எடுக்கும் போது அவருக்கு 70 வயசுக்கு மேல. அப்பதான் சில்வர் ஜூபிலி படங்கள், இளம்ப ததும்புற படங்கள்லாம் எடுத்தாங்க. அங்க ராகவேந்தர் ராவ் சார் எடுக்கிற படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இளமையோட இருக்கும். அதனால அந்த படங்களுக்கும் வயசுக்கும் மீடியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யார் சொன்னாலும் நானும் ஒத்துக்க போறது இல்லை. அப்படி ஒரு குற்றச்சாட்டு அன்னைக்கு வந்தது. அது இல்லைன்னு மீடியாவுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த செய்தியை இங்க சொல்றேன். இந்த பாடல்கள் எல்லாம் உண்மையாவே நல்ல இளம ததும்புற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஃபாஸ்டா இருந்துச்சு. அது ராமநாயுடு சார் ஸ்டுடியோ கதா வைசாக்ல ராமநாயுடு சார் ஸ்டுடியோல தான் அது மேஜர் சாங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டுடியோ இருக்கிற லொகேஷனை பாத்தீங்களா? அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவீங்க. புதுசா ஹைதராபாத்ல வந்து ஜூபிலி ஹில்ஸ்ல சினிமா நகரம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னாடி ஏதோ ஒரு எண்ணத்துல வைசாக்ல ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சார் ராமநாயுடு சார். அந்த மலைப்பாங்கான ரோடெல்லாம் அந்த ஸ்டுடியோக்கு போற ரோடு. அந்த ஸ்டுடியோ அவ்வளவு அழகான ஒரு லொகேஷன்ல இருக்கு. இப்படி ஒரு சினிமா நகரம் தமிழ்நாட்டுக்கு தேவைங்கிற காரணத்தினாலதான் மகாபலிபுரம் பக்கத்துல பையனூர்ல 100 ஏக்கர் வாங்கி அந்த திரைப்பட நகரத்தை உருவாக்கணும்னு நான் போராடினேன். அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடந்து ஒரு ஃப்ளோரும் கட்டப்பட்டது. இப்ப திரையில பார்க்கும் போது நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த ஸ்டுடியோ. ஜூபிலி ஹில்ஸ போய் பாருங்க. நான் சினிமாவுக்கு போன காலத்துக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட நகரம் அது. நான் வந்து ஒரு ஏஜ்ல இந்த பக்கம் சிலிப்பி கிருஷ்ணன் எல்லாம் பண்ணும்போது அந்த ஜூபிலி ஹில்ஸே கிடையாது. இல்லைங்களா? ஜூபிலி ஹில்ஸ் கிடையாது. வெறும் பாறைகள், மலை, ரோடே கிடையாது. அப்படி இருந்த இடம் இன்னைக்கு அழகு நகரமாக, சினிமாவினுடைய இதுவாக ஒரு முக்கியமான இடமா, அத்தனை ஸ்டுடியோவும் அங்கதான் இருக்கு. அவ்வளவு பிரமாதமா இருக்கு, அழகா இருக்கு.
அப்படிப்பட்ட ஒரு நகரம் சினிமா தொடங்கின இந்த மெட்ராஸ் சிட்டியில இப்ப கோடம்பாக்கம் கிரௌடடா போச்சு, இடம் இல்லை. அதனாலதான் பையனூர்ல 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி அந்த இடத்தை ஆரம்பிச்சோம். அந்த நகரம் ஏன் தேவை, எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த படம் இதை பார்க்கும்போது எனக்கு அந்த எண்ணம் தான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது தோணுச்சுது. அப்படிப்பட்ட ஒரு நகரம் நம்ம திரைப்பட உலகத்துக்கு தேவையா தேவையில்லையா? என்ன சொல்றீங்க? தேவைதானே? இவ்வளவு அழகா ஜூபிலி ஹில்ஸ் இருக்கும் போது தமிழ் சினிமா, முன்னாடி வந்த தமிழ் சினிமா, அப்படிப்பட்ட ஒரு திரைப்பட நகரம் நமக்கு அவசியம், தேவை என்பதுதான் என்னுடைய வாதம். இந்த திரையில பார்க்கும் போது அந்த இடம் இவ்வளவு புதுசா இருக்கு. அந்த பாடல்களை பார்க்கும் போது அந்த கடல் வந்து முற்ற இடம், அந்த மேடை, அந்த மேடையோட சேர்ந்த அந்த நீச்சல் குளம், அதோட இருக்கிற மலைப்பிரதேசம், அதோடு சேர்ந்த அந்த வீதிகள் எவ்வளவு அழகா இருக்கு. அப்படிப்பட்ட திரைப்பட நகரம் நமக்கும் வேண்டும். இப்படிப்பட்ட பாடல் காட்சிகளை அங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து நமக்கு காட்டும் போது இங்கே இருக்கிற டைரக்டர்களுக்கும் அந்த ஃபீலிங் வரணும், இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த ஃபீலிங் வரணும். இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் அந்த பையனூர்ல அதை செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சோம். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தடங்கள் இருக்கு. ஆனா இப்ப நல்ல செய்தியை சொல்றேன். இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளா அதுக்கான விடியல் வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா தமிழ் திரையுலகுக்கும் அப்படி ஒரு நகரம் அமையும். இந்த படத்தை இஞ்சி முரப்பாவை பார்க்கும்போது என்னதான் கோங்கரா வாடகை அடிச்சாலும் அதுல திறமையான நடிகர்கள் இருப்பதை மறுக்க முடியாது. அந்த தம்பிங்க 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்ல விறுவிறுப்பா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கதாநாயகி நல்ல உயரம், நல்லா இருக்காங்க. பாத்தீங்களா? ரசிச்சிருக்கீங்க, வஞ்சனை தானே பண்றீங்க, நல்லா கைதட்ட வேண்டியதானே முன்னாடியே. சோ மனசுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி அந்த டான்ஸ் ஆடினவங்க என்ன உயரமா இருக்காங்க. அதுக்கேற்ற ஹீரோவை பிடிக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அவ்வளவு உயரமா, அவ்வளவு வெல் பில்ட்டா நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. பார்த்த படம், இதுவரைக்கும் பார்த்த பாடல் காட்சிகள் சிறப்பா இருக்கு. அந்த தம்பிங்க நல்லா நடிச்சிருக்காங்க, அந்த அம்மாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த இதுல இசை பண்ணியிருக்கிற அவர் வந்து மணி சர்மா சார் வந்து தெலுங்குல பெரிய பெரிய படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய பாடல்கள் மிக பிரபலமா இருக்கு, எத்தனையோ பாடல்கள் பெரிய ஹிட்டா இருக்கு. அப்படிப்பட்ட அவர் இங்க வராதது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும், ஏன் வரல? ஓ, பெங்களூர்ல பிஸியா இருக்காங்களா? ஆனா அவருடைய இசையை, அவருடைய பாடல்களை, அவருடைய இசைச்சட்டை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி எடிட்டர் நந்தமூரி ஹரி, அவர் நல்ல எடிட்டர், நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ட் பண்ண சகா நம்ம ஊர் தம்பின்னு நினைக்கிறேன், கரெக்டா? அப்படித்தானே? அப்படியா? இவர் ஒரு விதத்துல என்னோட பேரன். எப்படி தெரியுமா? என்னோட உதவியாளர் எஸ்.ஐ. சந்திரசேகர், எஸ்.ஐ. சந்திரசேகர்கிட்ட வேலை செய்தேன்னு சொல்றாரு. அப்படின்னா எனக்கு பேரன் தானே. சோ தாத்தா வாழ்த்துறதுக்கு எல்லா விதமான உரிமை இருக்கு, எல்லா விதமான தகுதி இருக்கு. அவருடைய படம் நல்லா இருக்கு, அவருடைய படம் நல்லா ஓடணும். இங்க நிறைய கூட்டம் இருக்கீங்க, இதே மாதிரி தியேட்டர்ல கூட்டம் நிரம்பி வளையணும், படம் 100 நாள் ஓடணும். நீங்க எல்லாரும் பாராட்டணும். அவர் இன்னும் நிறைய படம் பண்ணணும். ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து தமிழ் தெலுங்குல நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்தி, உங்கள் சார்பாக இவர்கள் படம் வெற்றியடைய மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.